பயிலுவோம் இயந்திரவியல் பழகு தமிழில். அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழகு தமிழில். வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. Hi students, இன்று GE 8292 GE 6253 Engineering Mechanics 3rd Unit Properties of Surfaces and Solids Module 3.47 ஒரு ப்ராப்ளமாக கொடுத்துருக்கிறேன். Find the mass moment of inertia about centroidal axis for the rectangular prism shown here under. Mass density of the material is 7500 kg meter cube. இப்போ இந்த இதில் given data என்ன இருக்குது? given data rho is equal to 7800 kg per meter cube கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ரிசத்துடைய லென்த் வந்து 100 சென்டிமீட்டர். இதை என்ன சொல்லலாம்? 1 மீட்டர்னு சொல்லலாம். இதனுடைய பிரெத்து வந்து 50 சென்டிமீட்டர், தட் இஸ் 0.5 மீட்டர். இதனுடைய ஹைட்டு அது வந்து 40 சென்டிமீட்டர், தட் இஸ் 0.4 மீட்டர். இப்போ இதுவரையிலும் சமயத்தில் போட்ட ப்ராப்ளம்லாம் நம்ம சென்டிமீட்டர் மில்லிமீட்டர்லேயே போட்டோம். இது ஏன் மீட்டரில் கன்வெர்ட் பண்ண வேண்டியது இருக்குது? இங்கே வந்து ரோ வேல்யூ வந்து கேஜி பர் மீட்டர் க்யூப்பில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டால் தான் இந்த இதை டைரெக்டாக அப்படி யூஸ் பண்ண முடியும். அல்லாட்டினா இதை வந்து இதுக்கு தகுந்தாப்பில் மாற்ற வேண்டியது இருக்கும். இந்த லென்த்தை வந்து மீட்டராக மாற்றுறது தான் எளிது, ஈஸி. ஓகே, இப்போ இது கிவன் டேட்டா. to find வந்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சென்ட்ராய்டல் ஆக்சிஸ், எல்லா இதுக்கும் 3 ஆக்சிஸ்க்குமே கேட்டிருக்காங்க. அப்போ IX கண்டுபிடிக்கணும், IY கண்டுபிடிக்கணும், அண்ட் IZ கண்டுபிடிக்கணும். 3 இது சென்ட்ராய்டல் ஆக்சிஸ்க்கும் இது கண்டுபிடிக்கணும். இதில் ஃபார்முலே டு யூஸ், நம்ம ப்ரிசத்துக்கு ரெக்டாங்குலர் ப்ரிசத்துக்கான இது நமக்கு ஃபார்முலா தெரியும். IXXங்கிறது என்னது? மேஸ் இன்ட்டு மேஸ் டிவைடட் பை 12. இதனுடைய இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்தோம்னா இதனுடைய அதர் 2 சைடில் இருக்கிறத எடுக்கணும். அப்போ பி கியூப் பி ஸ்கொயர் ப்ளஸ் இது டி ஸ்கொயர். அதே மாதிரி IYYக்கு எடுத்தோம்னா எம் டிவைடட் பை 12. ஒய் ஆக்சிஸில் இருக்கிறத தவிர மீதி 2ஐயும் எடுக்கணும். அப்போ இந்த இதில் பி ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர். அதே மாதிரி IZZக்கு எடுக்கணும்னா இந்த Z ஆக்சிஸில் இருக்கிறத விட்டுட்டு இந்த 2ஐயும் எடுக்கணும். எம் divided by 12 d square plus l square. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இது கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்யூஷன் போவோம். சொல்யூஷனில் முதல்ல மேஸ் கண்டுபிடிச்சிருவோம். இந்த இதில் மேஸ்க்கு நம்ம ஒரு ஃபார்முலா எழுதிடுவோம். மேஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி. இது இப்போ போட்டோம்னா நமக்கு இதில் வரும், கேஜியில் வரும். வால்யூம்ங்கிறது என்னது? ப்ரிசத்துக்கு லென்த்து, பிரெத்து அண்ட் ஹைட்டு 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் வால்யூம் கிடைக்கும். அதை டென்சிட்டியால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மேஸ் கேஜியில் கிடைக்கும். அப்போ மேஸ் ஆஃப் த ப்ரிசம் முதல்ல கண்டுபிடிச்சிருவோம். மேஸ் ஆஃப் த ப்ரிசம் M equal to V into rho, that is LBD into rho. இதில் எல் வந்து என்ன கொடுத்துருக்கு? 1 மீட்டர். பி வந்து 0.5 மீட்டர். இது வந்து 0.4 மீட்டர். இது வந்து 7800. அப்போ இதுக்கு வர்றது வந்து 1560 kg. இதே மேஸ் ஆஃப் த ப்ரிசம். இனி நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ஒன்றா போட வேண்டியது. IXX M divided by 12. இது எம்ங்கிறது என்ன போடணும்?
1560 B வந்து 0.5 square plus D வந்து 0.4 square. இப்போ இந்த இதை சிம்பிளிஃபை பண்ண வரக்கூடியது 53.53 இதுக்கு என்ன வரும் kg மீட்டர் ஸ்கொயர். ஓகே, அதே மாதிரி IYY இது 1560 divided by 12 இதுக்கு என்ன B ஸ்கொயர் ப்ளஸ் L ஸ்கொயர். B ஸ்கொயர் வந்து 0.5, L ஸ்கொயருங்கிறது 1 ஸ்கொயர். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண கிடைக்கக்கூடியது 162.5 kg மீட்டர் ஸ்கொயர். IZZ இது 1560 divided by 12 இதுக்கு என்ன ஃபார்முலா D ஸ்கொயர் ப்ளஸ் L ஸ்கொயர். D ஸ்கொயர் வந்து 40, that is 0.4 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர், that is 150.8 kg மீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். இந்த 3 இதுதான் ஆன்சர். ஓகே, இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். டைரெக்டாக இது போடுறது தான். நான் இந்த இதை ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எடுத்ததுக்கு காரணமே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். மற்றபடி இந்த இது வந்து டைரெக்டாக நம்ம இந்த ப்ரிசத்துக்கான ஃபார்முலா இந்த இது தெரிஞ்சிச்சுன்னா டைரெக்டாக அப்ளை பண்ணி நம்ம பண்ணிடலாம். ஓகே, see you students, தேங்க்யூ. என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil. இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதுபடி நீங்கள் வரிசையாக என்னுடைய மாடியூலில் பார்த்துக்கிட்டே வாங்க. நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்க வரிசைப்படி ஆர்டர் படி தான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் எதையும் ஒமிட் பண்ணலை, விடுதல் பண்ணலை, வரிசை மாற்றியும் கொடுக்கல, வரிசையாக கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதனால் நீங்களும் வரிசையாக படித்து முடிச்சிடுவீங்க, கன்ஃபியூஷனே இருக்காது. அப்போ உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப எளிதாக இருக்கும். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியே பாஸ் பண்ணலாம். ஓகே, see you students, thank you.